அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பெறுவதால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 17ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தும் மிக சிறப்பான வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலும் வெள்ளை மனம் கொண்டு அனைவரையும் எளிதில் நம்பி பழகிவிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக நுட்பமான அறிவாற்றலையும் மிகுந்த சிரமமான சூழலை கூட மதிநுட்பத்துடன் கையாளக்கூடிய சந்தர்ப்பமும் சனியின் வக்ர நிவர்த்தியால் கிடைக்க இருக்கிறது. பொதுவாகவே சனி பகவான் என்றால் அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ற ஒரு தவறான கருத்தானது மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் சனியை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, ஆயஸ்தராகவும் தர்மனாகவும் செயல்படக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் 7.5 சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, திரய சனி, பாத சனி என்ற எந்த விதமான அமைப்பிலும் தற்போது இல்லை. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மிகவும் அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே எந்த முறைப்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. 3ஆம் பார்வையை அஷ்டமத்தில் பார்க்கிறார். எனவே காரிய தடைகள் விலகும். சப்தம பார்வையை தனஸ்தானத்தில் பார்க்கிறார். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தைரியஸ்தானத்தையும் பார்ப்பதால் துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடித்து நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது எதையும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே மன கவலையும் குழப்பமும் நீங்கி தெளிவாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் உறுதியாகவே பண வரவு என்பது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மந்தமான சூழல் விலகும். பண வரவு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிரமமான பணிகள் விலகி எளிதில் பல நல்ல காரியங்களை செய்து முடிக்க கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. வீண் அலைச்சலும் சிரமமும் குறையும். சாதுரியமான பேச்சாற்றல் மூலம் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக
உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட நிறைந்த ஆதாயமும் தனலாபமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. வீண் குழப்பம், பல்வேறு வகையான சிக்கல் போன்றவை குடும்பத்திலிருந்து விலகுவதோடு இந்த தருணத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஆடாமல் உங்களுக்காக பல பணிகளை விட்டுக் கொடுத்து தியாகம் செய்கிறவர்களின் உண்மையான தியாக குணத்தை உணர்ந்து செயல்படுவதால் டென்ஷன் நிறைந்த விஷயங்களை கூட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காரிய தடைகள் நிறைந்த விஷயங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபம் நிறைவாக கிடைக்கும். உங்களது உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முறையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. கெட்ட கனவுகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக பலம் பெறுவதால் பல நல்ல புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் அலைச்சலும் சிரமமும் குறைவதோடு உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது தேவைகள் பூர்த்தியாகுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி காணும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அவற்றை எதிர்பார்த்தபடியே சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் மனதிற்கு இனிமை தரக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சனி வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் பல அமோகமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் வாக்கியத்தின்படி மார்ச் 2026 தான் அமரப்போகிறார். எனவே பல நல்ல யோக வாய்ப்புகளை தேடி வரும் தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது.